ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜெக்கேவோட மினி சீரீஸான மை அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்டோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பார்த்துட்டு தென் தேர்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுங்கள். தென் வெரி வெரி சாரி, நிறைய பேர் வந்து அக்கா அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்ட் போடுங்க, அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்ட் போடுங்க, நெக்ஸ்ட் என்னாச்சு சீக்கிரம் போடுங்க, சேட் எண்டிங் வைக்காதீங்க, ஹாப்பி எண்டிங் கொடுங்க, அப்படி இப்படின்னு டிஎம் பண்ணி ப்ளஸ் வந்து நம்ம யூடியூப்லேயும் சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய சப்போர்ட்டும் அதுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ப்ளஸ் அதுக்கு அவ்வளோவா கமெண்ட்ஸ் வரல, அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடுவோம், எப்படி இருக்குன்னு க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டியும் பார்த்துருங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேடா மிஸ், நம்ம போன பாட்டு எதோட முடிச்சிருந்தோம், அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டு எதோட முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சோகத்தோடு பேசிட்டு ரொம்ப அழுதுட்டு கையில் ஒரு பிளேடு எடுத்துகிட்டு அப்படியே தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதோடய உங்கள் சீனை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கட் பண்ணிவிட்டேன். அப்படியே ஜேகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்திருப்பேன். ஜேகே கையில் ஸ்மோக்கோட தென் ஒரு ஃபோட்டோவோட நின்றுப்பார். ஸோ அந்த வாட்டர் அவரோட கண்ணீர் அதில் அப்படியே அந்த ஃபோட்டோ மேலே விழுந்திருக்கும். அப்போது அதில் டஸ்ட்டாக அந்த ஃபோட்டோ மேலே அவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே போய் அந்த கண்ணீர்லேருந்து அந்த ஃபோட்டோலேருந்து அழகான ஃபேஸ் அப்படியே விசிபிளாக தெரியுது. ஜெக்கே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்னன்னு தெரியல, அவரோட மனசே ஒரு மாதிரி ஹெவி ஆகுது. அந்த ஸ்மோக்கை அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு மனுஷனால் என்ன சொல்கிறது தெரியல. அந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன தான் அப்படி இருக்குன்னு ஜெக்கேக்கு, அதாவது ஜெக்கேக்கு ஒரு மாதிரி எமோஷனாக இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்காரு ஜெக்கே. இப்போ அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மனுஷனால் தாங்க முடியல. அவர் அந்த ஃபோட்டோவை எடுத்து கபோர்டில் வச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அவர் மட்டும் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே சைடு உங்களை பார்க்கலாம், நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. பேசாமல் போயிடலாமா, எதுக்கு நம்ம இந்த லைஃப்பில் இருக்கணும், நமக்குன்னு சப்போர்ட் பண்ண ஜேகே இருக்காருன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜேகேவே உங்களை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறாரு, தென் உங்களை ரொம்ப வெறுக்கிறாரு. அப்போ நம்மளை ஏமாற்றிட்டாரான்றது தான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து ஜேகே சூப்பராக உங்ககிட்ட பேசி ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப அன்பாகவும் நம்ம ஜேகே இருந்திருப்பாரு. இப்போ என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. இதே சைட் ஜேகே அவன் மட்டும் அவங்க ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க, கையில் பிளேடோன்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு சின்ன பிளேட் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை, குட்டி பிளேட் தான். அப்படியே கிழிச்சு இறந்து போயிடலாமான்னு உங்களுக்கு தோணுது. அப்புறம் என்னன்னு தெரிலங்க, அப்படியே கீழே போட்டுட்டு செம்மையாக கதறி கதறி அழுறீங்க. ஏன்னா செத்துருக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பிளேடை பிடிச்சி உங்கள் கையை அறுத்துருந்தா இன்றைக்கி இந்த நேரத்துக்குனா நீங்கள் இறந்துருக்கலாம். ஆனால் ஏன் உங்கள் மனசில் ஒரு ஈரமான ஒரு ரொம்ப இப்போ ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஜெக்கேவை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி அவன் ஹர்ட்டே பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் மேலே லவ் இருக்குது. அந்த லவ்வை சாவடிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா ஜெக்கே மேலே அவ்வளோ ஒரு லவ். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவும் சரி உங்கள் மாமாவும் சரி அன்புன்ற பேரில் அவங்க அந்தளவுக்கு உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜேகே கிட்ட அந்த அன்புலேருந்து கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே கிடச்சிருக்கும். ஒரு லவ்னா அதோட மீனிங்கே உங்களுக்கு ஜேகே மூலிமா தான் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி சூசைட் அட்டன்லாம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ நிறையா பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். ஏன்னா உங்களுக்கு வாழவே பிடிச்சிருக்காது. நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்கள் பேக் ஸ்டோரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் அப்பா பார்த்துப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. அம்மா ஸ்தானத்தில் அப்பாவாவது நம்மளை நல்லா பார்த்துப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பாவே சரியான மாஃபியா, அதுவும் ரொம்ப ரகடான மாஃபியா. கத்திக்கிட்டே இருப்பார் ஃபோனில் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். நீங்கள் வந்து எதாவது கேட்டால் மட்டும்தான் அவர் பேசுவார், தவிர உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து சாப்பிட்டியா என்ன பண்ணலாம் கேட்க மாட்டார். ஏன்னா அவரும் ஒரு மேடை அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவர் போயிடுவார். ஏன்னா அவரும் உங்கள் மாமாவும் ஒரு சீக்ரெட் மாஃபியா. ஆனால் உங்களுக்கு தெரியும் அவங்க மாஃபியான்னு. ஸோ உங்களுக்கு மாஃபியானாலே சுத்தமாக பிடிக்கும். ஏன்னா மாஃபியா நம்ம கூட பேச மாட்றாங்க, நம்ம வெறுக்கிறாங்க, ஃபேமிலியை கண்டுக்க மாட்றாங்கன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். லைக் நீங்கள் உங்கள் அம்மா இழந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் அப்படி முடிவு பண்ணியிருப்பீங்க, மாஃபியானாலே கெட்டவங்க, ஃபேமிலியை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது இவ்வளவோ நடந்தனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஜேகே மேலே அவ்வளோ லவ் வந்திருக்கும். ஜேகே ஒரு நல்ல பர்சன் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜேகேவே இப்போ ஒரு மாஃபியான் போது உங்களுக்கு அது வலிக்குது. இருந்தாலும் ஜேகே நம்ம லவ் பண்ணியிருக்காரு, அவர் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, நம்ம கூட இருந்திருக்காரு, அவர் லவ் காமிச்சிருக்காரு, கம்ஃபர்ட் காமிச்சிருக்காரு, ஒரு அன்பு உண்மையான லவ்னா என்ன நம்மக்கிட்ட ஜேகே காமிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பர்சனை விட்டுட்டு போகிறதுல அந்த லவ்வுக்கான அர்த்தமே மீனிங்கே இல்லாமல் போயிடும்ல. ஸோ
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பிளேடே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ஓரமாக தூக்கி போட்டுட்டு அப்படியே செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ லவ்வுங்க ஜேகே மேலே. லவ் வச்ச பர்சனே இப்போ நம்ம இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அழுதுட்டு இருக்க முடியுமா? அப்படியே ஏஞ்சி மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நேராக அப்படியே கார்டன் ஏரியா போகிறீங்க. அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும். அங்கே போய் அப்படியே உட்காருறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும் அப்படின்றதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்க. இதே சைட் ஜேகே அப்படியே அவர் மேலே சட்டையெல்லாம் கிடையாதுங்க. வெறும் பேண்ட் மட்டும் போட்டுட்டு ஜேகே நல்லா ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு ட்ரக்கை எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு கையில் அந்த ட்ரக்கை எடுக்கும் போது அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு தாட் வருது, அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ வாங்க அது என்னன்னு தான் பார்க்கலாமா? வாங்க. இப்போது ஒரு சின்ன குட்டி பையங்க ஒரு அக்கா கையை பிடிச்சிட்டு ரோட்டுக்கு வெளியே ஓரமாக ஒரு இடத்துல அந்த அக்காவுக்கு ஒரு ஒரு 10+ ஒரு 15+ இருக்கும். அந்த அக்கா ரொம்ப அப்படி கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு கையில் தம்பியோடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த தம்பிக்கு அந்த குட்டி பையனுக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். பாவம் அந்த அக்கா மழையில் நனைஞ்சிட்ருக்க தம்பி என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் அழுதுட்ருக்கான். ஏன்னா தண்ணிலாம் அவன் உடம்பு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சுங்க. பாவம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேராக அங்கே ஒரு மரம் இருக்குது. மரத்துக்கிட்ட நின்னாலும் தண்ணிலாம் வருது. அந்த தம்பி, அக்கா இங்கே என்ன மழையாக இருக்குது, வேறு எங்கேயா கூட்டு போக்கா அப்படின்னு அவன் சொல்ல, இங்கே அந்த அக்காவால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அங்கே ஒரு கடைக்கிட்ட போகிறான். அங்கே கொஞ்சம் ஷெட்லாம் இருக்கும். கொஞ்சம் ஷீட்லாம் போட்டு ஓரளவு அந்த கடை குட்டி கடை தான், இருந்தாலும் அந்த கடையில் போய் நிற்கலாம். இப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறானா, நேராக அந்த கடையில் தான் போய் நிற்கிறா. அவளால் என்ன பண்ண முடியும்? ஸோ அவள் அப்படியே தான் நிற்கிறா. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. அவங்க ஒரு ரெண்டட் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்போது வாடகை பணம் தரலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க 2 பேரையும். ஸோ அதான் வீடு எங்கே போகிறதுனே தெரியாமல் அக்காவும் தம்பியும் ரொம்ப துடிக்கிறாங்க. இதே சரி அக்கானா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா படிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போது அவளோட ட்ரெஸ்ஸுலேருந்து அவளோட திங்ஸ்லேருந்து எல்லாமே அவள் கையில் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் அவள் பேக்லேருந்து. தம்பி படிக்கலை, அக்கா மட்டும்தான் படிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே தான் அந்த அக்கா அவ்வளோ பையையும் கையில் வச்சுட்டு தம்பியும் கையில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த ஷெட்டுக்கு போகிறாங்க 2 பேரும். போய் தம்பி ஒரு அளவு உள்ளே நிற்க வச்சுட்டு அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. இப்போது அக்கா என்ன பண்ணுறான்னா தம்பியோட சட்டையெல்லாம் மாற்றி விட்டுட்டு அந்த கடையில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க அந்த கஸ்டமர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. அக்கா ஃபுல்லாக நனைஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குது. அவளுக்கு ஷிவர் ஆகுது. தம்பி கிட்ட வந்து அப்படியே அக்காவை ஹக் பண்ணும்போது அவள் அப்படியே தட்டி விட்டுறா. ஏன்னா அவளே ஃபுல்லாக ஈரமாக இருக்கா. இப்போ தான் ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கான். ஏன்னா அந்த தம்பி இப்போ தான் ட்ரெஸ்லாம் மாற்றி ஓரளவு ஓகேவாக இருக்கான். இல்லைன்னா அவனுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா அக்கா எங்கெங்கே மருந்துக்கு போவா. ஸோ அதனால் அக்கா என்ன பண்ணுறானா, இங்கே பாரு ஜங்கு, போ அங்கே உட்காரு போ அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, ஏங்கா என்ன இப்படி தள்ளி தள்ளி விடுற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அவன் நம்ம ஜங்குக்கு தான் அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அப்படியே அங்கே இருக்க ஒரு டெஸ்கில் மாதிரி அப்படியே உட்காந்துக்குது அந்த குழந்தை. இப்போ அந்த கடை ஓனர் பார்த்து செம்மையாக கத்துறாரு, ஏய் யார் நீங்களா, என்ன அது கிளம்புங்க. அது அது சார் மழை ரொம்ப பெய்யுது சார், மழை நின்னோடனே நாங்கள் போயிடுறோம். நாங்கள் என் தம்பி பாவம் சார், அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த அக்கா ரொம்ப கையெடுத்து கும்பிட்றா. இங்கே பாருங்க, சும்மா இந்த இதுக்காகலாம் சொல்லக்கூடாது போங்க. அவர் ரொம்ப ரகடாக இருந்துக்கிறாரு. அக்கா ரொம்ப கெஞ்சுறா, முட்டி போட்டு கெஞ்சுறாங்க. ஏன்னா தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அக்காவால் எப்படிங்க தாங்க முடியும்? மருந்துக்கு என்ன பண்ணுவா அக்கா? அவள்கிட்ட காசு கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் எப்படியாவது இன்றைக்கி சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஓட்டணும். ஸோ இப்போ அக்கா என்ன பண்ணுறானா, ப்ளீஸ் சார் ப்ளீஸ், மழை என்னோட நான் போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் சார் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கெஞ்சுறா. அந்த கடைக்கார் ரொம்ப பார்க்குறாரு. அந்த குட்டி பையன் பாவமாக பார்க்குறான். நம்ம ஜேகே பாவமாக குட்டி பையனாக இருக்கார். உங்களுக்கே தெரியும் ஜேகேவோட ஐஸ் எப்படி இருக்குன்னு. அந்த பப்பி ஐஸோட ஜேகே அப்படியே அந்த கடை ஓனரை பார்க்க, கடை ஓனர்னா அப்படியே உருகிறாரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. அந்த அக்கா அழுறதை பார்த்துட்டு அவர் ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குது வேறு. ஸோ சரி ஓகே சொல்லிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. 2 பேரும் தான் அங்கேயே இருக்காங்க. கடை சாத்துற டைம் ஆகிடுச்சு. இன்னும் மழை நிற்கலை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாம் போயாச்சு. ஓனர் மட்டும் நின்றுட்டு சாப்பிடுங்க சார். வேணாம், ஐயோ வேணாம் சார். சாப்பிட தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல.
அப்படின்ட்டு ஒரு தட்டு நிறைய சாப்பாடுலாம் குடுக்குறாரு. இப்போ அவன் தம்பி பார்க்குறான். அவனுக்கு சாப்பிடலாம் தெரியாதுங்க. அவன் பார்த்தோனே, "அக்கா பசிக்குது" அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்ல, அக்காவால ஒண்ணும் சொல்ல முடியல. தம்பி கொட்டி விடு" அப்படின்னு அவரு சொன்னதுக்கப்புறம், அக்காவும் சர சர சரன்னு ஜேகேக்கு அக்கா ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ இதே ஜேகேவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அப்புறமா போறேறும்போது ஓடி வந்து அந்த ஓனர் வந்து தண்ணி குடுக்குறாரு. இதெல்லாமே நம்ம ஜேகேவோட அக்கா பார்த்துட்டு கண்ணீரோட நன்றின்ற மாதிரி சொல்றாங்க. இதோடயே அப்படியே நம்ம ஓனர் பார்க்குறாரு. ஸோ அவரும் அப்படியே கடையெல்லாம் அப்படியே ஓரளவு க்ளோஸ் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ண போறாரு. இப்போ அப்படிதான் நம்ம ஜேகேவோட அக்காவும் சாப்பிட்டுட்டு, "ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு ஜேகே அக்கா சொல்ல, அங்கே ஜேகே டவுஸியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா நல்லா சாப்பிட்ருப்பான் ஜேகே. ரொம்ப நாள் கழிச்சு ஜேகே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றான். ஏன்னா அவங்களே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. பாதிக்கு தான் வயிறு ஃபுல்லாக கூட சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பாதி வயிறு கொஞ்சம் அந்த பசி அடங்குனா போதுன்ற மாதிரி தான் நம்ம ஜெக்கேவோட ஃபேமிலி. ஐ மீன் எல்லாருமே அப்படி தான் வந்து படுத்திருப்பாங்க, அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த புவர் ஃபேமிலி, ஏழையான ஃபேமிலிலாம் அந்த பசி அடங்குனா போதுன்ற மாதிரி தான். வயிறு நிறையாலாம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தால் எல்லாருக்கும் பாதி பாதி வேணும்ல. ஸோ யாருமே வயிறு ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே எம்டி ஸ்டொமக்காக தான் தூங்குவாங்க. ஸோ அது போல தான் ஜேகே இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுஸியாக ஃபீல் பண்ணுறாரு. எங்கே தூங்குறதுனே தெரியாமல் அந்த டெஸ்கில் அப்படியே ஜேகே தலையை வச்சுட்டு அப்படி கண்ண மூடிப்பார் ஜேகே. குட்டி பையன் ஜேகே. இதே சைடு அக்கானா, "சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்" அது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட அக்கா தான் அவங்க சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, ஐ மீன் அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க எல்லாத்தையும் சொல்கிற போது அப்படியே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. "சரிம்மா, இங்கே பாரு, உனக்கு எது வேணாலும் இங்கே வந்து அண்ணன் கிட்ட கேளு, சரியா? சார்லாம் வேணாம், அண்ணன் கூப்பிடு. உனக்கு எது வேணாலும் உன் தம்பிக்கும் உனக்கு நான் சேர ரெடியாக இருக்கேன்." கதையெல்லாம் கேட்கும்போது கண்ணு கலங்குதுமா. எனக்கு குடும்பம்லாம் கிடையாதுமா. நானே இந்த கடையை வச்சுட்டு ஹோட்டலு கடையை வச்சுட்டு ஓடிட்டுருக்கேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா அண்ணன் தாராளமாக வரேன், சரியா? சரிம்மா தங்கச்சி, நீ தம்பி எங்கேயா படுக்க வை, வீடு இருக்கா? அது அதுண்ணா அப்படின்ட்டு ரொம்ப திக்குறாங்க நம்ம ஜேகேவோட அக்கா. ஜேகே நல்லா தூங்கியிருப்பாங்க. அவன் அப்படியே ஃபுல்லாக தூங்கிட்டார் நம்ம ஜேகே. இதே சைட் நம்ம அக்கானா ஜேகேவை பார்த்துட்டு, இல்லை இல்லைண்ணா, வீடெல்லாம் எதுவும் இல்லை. நாங்களே வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போது காசு வாடகை கட்டி ரொம்ப நாள் ஆகுதுண்ணா. அதனால் ஓனர் வீட்டை விட்டு துரத்திட்டார். அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த கடைக்காரருக்கு, அந்த ஹோட்டல் கடை அவர் வச்சிருக்காருல அண்ணன், அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா நீயே பாவம் ஒரு குழந்தைய வச்சுட்டு, சூ தம்பியை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். எங்கே அவன், நான் கேட்கட்டுமா? இல்லைண்ணா, உங்களுக்கு எதுக்கு? வேணாண்ணா, விடுங்க. இல்லைம்மா, நான் பேசி பார்க்குறேன். என்னது இது? எல்லாம் இருக்கலாமா? ஐயோ வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தங்குறதுக்கு மட்டும் ஏதாவது இடம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு இங்கே நம்ம ஜேகேவோட அக்கா சொல்ல, இப்போது அந்த ஓனரும் பார்க்குறாரு, அந்த ஹோட்டல் அந்த அண்ணா அப்படியே பார்க்குறாரு ஜேகேவையும், அப்படியே ஜேகேவோட அக்காவே பார்க்க, சரிம்மா, என் வீடு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நான் வேணா அந்த இடத்துல ஷெட்டு போட்டு தான் வச்சுருப்பேன், நீங்கள் 2 பேரும் அங்கே படுத்துக்கோங்க. வைக்கோல்லாம் போட்டு நான் வைக்கிறேன், 2 பேரும் படுத்துக்கோங்க. மழைலாம் வராது, ஷெட்டு போட்டு தான் வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க. சரி, தம்பி தூக்கிட்டு வா. தம்பி நல்லா தூங்கிட்டான் போல். டேய் டேய் ஜங்கு, டேய் ஜேகே, தம்பி பாருடா. அக்கா தூக்கம் வருது அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே அக்கா மேலே சாஞ்சிடுறான். அப்போ அக்கா அப்படிதான் அங்கே இருக்க அந்த பையெல்லாம் தூக்கும் போது அண்ணா ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் அப்படியே அந்த பையெல்லாம் எடுத்துட்டு, நீ வாமா, நான் பார்த்துக்கிறேன், தம்பியை மட்டும் தூக்கிட்டு வா. ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா இவ்வளோ பண்ணுறீங்க? எனக்குன்னு யாருமே இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. ஏதோ தெரிஞ்ச நீங்களாவது எனக்கு இருக்கீங்களே, அது போதும். சரி சரி, தம்பி நல்லா தூங்குறான், மழை கொஞ்சம் விட்டுற மாதிரி இருக்கு, அங்கே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அந்த அண்ணன், ஜேகேவோட அக்கா 3 பேருமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது அந்த அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ அந்த அண்ணனும், இங்கேதாம்மா, இங்கே படுத்துக்கோங்க, தம்பி எதாவது வேணும்னு சொன்னானா என்னை கூப்பிடு, கதவு தட்டு, சரியா? நான் உள்ளே படுத்துக்கிறேன்.
இங்கே உங்களுக்கு பரவாயில்லல, படுத்துப்பீங்களா இல்லை உள்ள? ஐயோ அண்ணா, என்னண்ணா இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஆஹ், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேனே எனக்கு தெரியலண்ணா, வார்த்தையால சொல்ல தேவையில்ல. ஏதாவது உதவினா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்கண்ணா அப்படின்ட்டு இங்கே நம்ம அக்கா அப்படியே சொல்ல, ஜேகேவும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த அண்ணனும், சரிம்மா நீ தம்பியை படுக்க வச்சுட்டு நீ தூங்கு, காலையிலே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் அந்த அண்ணனும் அவர் உள்ளே போயிடுறாரு. ஜேகேவோட அக்காவும் ஜேகேவும் அந்த அப்படியே அங்கே வைக்கோல்லாம் போட்டு கொஞ்சம் அதனால மெத்துன்னு கொஞ்சம் தூங்குற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா ஒரு படுக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் இல்லை. ஸோ அப்படியே ஜேகேவோட அக்கா அப்படியே தம்பியான ஜேகேவை நல்லா ஹக் பண்ணிட்டு, டேய் ஜங்குக்கா, உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினச்ச தெரியுமாடா? அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் உனக்கு நான் அம்மாவா ஒரு அப்பாவா இருக்கணும்னு நினச்சேன். விதி இப்படி வந்து நிற்கிது. ரொம்ப குட்டி பையன்டா நீ, 4 வயசு தான் ஆகுது. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது நான் எப்பயும் இப்போல்லாம் வேண்டிகிட்டே இருப்பேன் தெரியுமா? ஆனால் நீயும் இந்த இந்த இடத்துக்கு வந்துட்ட. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு அண்ணன் உதவி செய்கிறாரு. என் படிப்பெல்லாம் கூட தூக்கி போகிறேன் ஜேகே. ஆனால் உன்னை நான் நல்லா வளர்க்கணும்டா. நீ நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துல வரணும். அக்காவோட ஆசை அது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அம்மா அப்பா போயிட்டாங்க தான், அதனால அக்காவால் ஒன்றும் பண்ண முடியாதுலாம் இல்லை. அக்காவால் முடியும். உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா, நல்லா பார்த்துப்பேன் அக்கா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு இப்போ ஜேகேவோட அக்கா நல்லா ஹக் பண்ணிட்டு ஜேகே கட்டி பிடிச்சிட்டு அவங்க தூங்க. ஸோ அப்படியே தான் ஒரு மார்னிங் போல் ரொம்ப ஏர்லியராக இருந்துச்சு. நம்ம ஜேகேவோட அக்கா தான் கதவை தட்ட, இங்கே அந்த அண்ணனும் கண்ணெல்லாம் கசக்கிட்டு அப்படியே வராரு. என்னம்மா? அண்ணா மணி ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்ல, ஐயோ ஹோட்டலுக்கு வேறு எல்லாம் வந்துடுவாங்க. சரிம்மா. தம்பி என்ன பண்ணுறான்? அவன் தூங்குறானா? ஏன் பள்ளிக்கூடத்துக்கெலாம் போக மாட்டானா? இல்லைண்ணா, அவன் இன்னும் பள்ளிக்கூடம் சேர்க்கலை, அவன் போகணும். சரி நீ போல, அது நான் போய் என்னன்னா பண்ண போகிறேன்? அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் நின்றுட்டேண்ணா. என்னம்மா நீ படிக்கிற வயசில் எல்லாம் சொல்லக்கூடாது. நீ வா, நான் அவனை படிக்க வைக்கிறேன். எந்த ஸ்கூல் நீ? அண்ணா வேணாண்ணா, உங்களுக்கு எதுக்குண்ணா? ஏன்னா நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க? நீங்கள் செஞ்சதே போதும்ண்ணா, நாங்கள் கிளம்புறோம். அம்மா எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? அதுண்ணா சொல்லுங்க, எங்கே போவீங்க? அண்ணா அது பாருமா, அண்ணா நேற்றே உனக்கு சொன்னல, படித்து சொன்னேன். எனக்குன்னு உறவுன்னு யாருமே கிடையாது, சொல்லிக்க கூட யாருமே கிடையாது. யாரையும் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் செய்வேன், சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் போடுவேன். அவ்வளோதாம்மா. இதில் போய் நீ என்னன்னா விட்டுட்டு போகிறேன் வேணாம், எனக்கு தங்கச்சியாக இருக்க மாட்டியா? அண்ணா அது எவ்வளோ நாளைக்கு நான் உங்களையே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது? உங்களை நீங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. வேணாண்ணா, நானும் என் தம்பியை எங்கேயோ பொழைச்சிக்கிறோம். பாருமா, அண்ணன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன். நீ போ, தம்பியை நீ கலப்பு, நான் உனக்கு ஸ்கூல் படிக்க வைக்கிறேன். அண்ணா வேணாண்ணா, சும்மாரு. உன் பேர் என்ன? நான் கேட்கவே மாந்துட்டேன். உன் தம்பி பேரும் உன் பேர் சொல்லு. அது என் பேர் மீராண்ணா. மீரா. தம்பி பேர் ஜங்குக். அது என்ன, நீ மீரா, அவன் ஜங்குக்? அது அப்பா வச்ச பேர் மீரா, எனக்கு அம்மா ஜங்குக் ஜங்குக்னு குழந்தையிலேருந்து அவனை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதனால தானா. சரி ஓகே சரிம்மா, நீ தம்பியை கலப்பு, ஸ்கூலுக்கு கூட்டு போகலாம். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதே சரி தான். இங்கே ஜெக்கியோட அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இதுலேருந்து மீரான்னு கூப்பிடலாம். மீராவுக்கு ரொம்ப ஹாப்பி. மீரா தான் ஜெக்கியோட அக்கா, ஓகேங்களா? ஸோ இப்போது மீரா ரொம்ப ஹாப்பியோட ஜேகே கிட்டே போய், ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான், நல்லா தூங்குறானா, கொரட்டை விட்டு தூங்குறான். டேய் ஜேகே, ஜங்கு எழுந்துருடா, அக்கா பாரு ஜங்கு, டேய் எழுந்துருடா. என்ன வேணுக்கா? டேய் வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். ஏன் ஸ்கூலா? ஏன் ஸ்கூல்? நான் வரமாட்டேன். டேய் வாடா, படித்து பெரிய ஆளாகணும் மட்டும் வாயால் சொல்ல தெரியுது, ஆனால் ஸ்கூலுக்கு போனால் பயமாக இருக்குடா உனக்கு. ஏந்திரிடா.
வேணாங்க்கா நான் தூங்குறேன். ஜங்குக் அடிச்சிருவான் அக்கா. அக்கா போக்கா. அப்புறம் அக்கா பேச்சு கேட்பிய மாட்டியாடா? அம்மா பேச்சு மட்டும் கேட்பேன்னு சொல்வேன், அக்கா பேச்சு கேட்க மாட்டியா? ம் ஏஞ்சிட்டான் சொல்லு. ம் நல்ல பையனுக்கு அழகு. ம், போக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப ஜங்குக் விழுந்துடுறாரு. குட்டி பையன் ஜங்குக் 4 வயசு தாங்க இருக்கும். அவன் அப்படியே இப்போ விழுந்துடுறான். நமக்கே சோம்பேறியா தானே இருக்கும். ஸ்கூலுக்கு ஏந்திச்சு காலையிலே கிளம்புறது, அப்படியே ஒரு மாரி டயர்டா திரும்ப படுத்துருவோம்ல. அம்மா எழுப்பி விட்டு போவாங்க. ஸோ அப்புறம் திரும்ப ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு திரும்ப படுத்துருவோம். 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து எழுப்புவாங்க. திரும்ப தூங்கி தான் இருப்போம். ஸோ அந்த மாரி தான் ஜங்குக் திரும்ப படுத்துக்கிறாரு. "ஏய் ஜங்குக் ஏந்திரிடா! ஜங்குக் எழுந்திரிப்பா" அப்படின்ட்டு மீரா இங்க சொல்ல, ஜங்குக்னா "போக்கா என்னால எந்திரிக்க முடியாதுக்கா, போக்கா." "ஜங்குக் சரி ஏந்திச்சிட்டேன் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் ஜங்குக் கிளம்புறாரு. செம்மையா அழுறாரு ஜங்குக். "இங்க பாரு ஜங்குக் அழக்கூடாது." "நான் வரமாட்டேன் ஸ்கூலுக்கு, நான் போமாட்டேன் ஸ்கூலுக்கு, வேணாக்கா." "பாரு அக்கா சொன்னா கேட்பல்ல? ம் நீ என்ன சொல்லுவ? அம்மா தான் அக்கான்னு. ம் அம்மா சொன்னா கேட்பல்ல? ம் ம் வேணாம். உன்னை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப கிடையாது. அண்ணன் சும்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு அட்மிஷன் மட்டும்தான். சரியா?" "அக்கா." "ஜங்குக் என்னப்பா?" "என் செல்லம், என் செல்லம்ல என் பேச்சு கேட்க மாட்டியா?" "கேட்குறேன்க்கா." "அப்புறம் என்ன? ம் நல்லா படிச்சு, நல்ல மார்க் வாங்கி, அக்காவும் நாமளும் இந்த நிலமையில இருந்து அக்காவை நீ தான் மீட்டு குடுக்கணும். சொல்லு. அக்காவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கல்ல எனக்கு? சொல்லு. சின்ன வயசுல நான் படிச்சு பெரிய ஆளா வருவேன். அப்படி சொன்னது யாரு? நான் தான். ஆ அப்புறம் அப்புறம் என்ன? நீ தான் படிச்சு பெரிய ஆளா வரணும். அக்காவோட பேர நீ தான் காப்பாத்தணும். அப்புறம் என்ன? சரி. நான் ஸ்கூலுக்கு போறேன் உனக்காக. சரியா? ம். இதுதான் என் ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஜங்குக் ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிருப்பாரு. இப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் போயிருக்கும். இங்க நம்ம மீரானா அண்ணன் கூடயே ஒர்க் பண்றது. ஏன்னா அண்ணன் தனியா தானே இருக்காரு. ஸோ அவருக்காக நன்றி கடன் குடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம மீரா அங்க ஒர்க் பண்றா. ஸோ அங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுலாம் இருக்கும். அது எல்லாமே மிஞ்சி போனா ஜங்குக், தென் மீரா அண்ணாலாம் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க 3 பேர் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் மீரா கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அவ இங்கேயே இருந்தா கண்டிப்பா அது பத்தாதுல்ல. அதனால மீரா என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் சிட்டி சைட் போய் ஒர்க் பண்ணலாம். அவளுக்கு தெரிஞ்ச, புரிஞ்ச அறிவு, அவளுக்கு இருக்கிற அறிவ வச்சு ஏதாவது போலாம் அப்படி சொல்லிட்டு, எங்கெங்கேயோ ஏதோ கிடைச்ச அளவுக்கு ஒரு கடையில ஒர்க் பண்ற மாரி, ஒரு சேல்ஸ் கேர்லா அவ ஒர்க் பண்ணிட்டுருக்கா. பொருள் எடுத்து குடுக்குறது, அந்த மாரிலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா இப்படியே இருந்தா எத்தன நாளைக்குங்க? அப்புறம் ஜெகயும் படிக்கணும்ல. ஸோ எல்லாத்துக்கும் அவ ரொம்ப கஷ்டப்படணும். அண்ணனுக்காகவும் அவ போராடுறா. ப்ளஸ் அண்ணன் வந்து கடை வச்சிருப்பாரு. அதாவது ஹோட்டல் கடை. இங்க நம்ம ஜங்குக் படிச்சுட்ருக்காரு. ஐ மீன் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். ஒரு 2 ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு 4த் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி நீங்க அத கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஜெய்கேனா நல்லா படிக்கிறாரு. அக்கா சொன்ன வார்த்தைக்காக, அந்த ஒரு வார்த்தை, அக்காவோட பேர காப்பாத்துன்னு நம்ம ஜேகே கிட்ட நம்ம அக்கா சொன்னது தான். ஸோ அததான் ஜேகே ஃபாலோ பண்ணிட்டுருக்காருங்க. ஸோ ஜேகே ரொம்ப நல்லா படிக்கிற பையனா ஆயிடுறாரு. நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப வாலு பண்ண ஆரம்பிச்சுருவான். குட்டி குக்கி பயலே. ஸோ அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வால்தனம்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அக்கா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. அவன் வாலு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஒரு நாள் நைட்டு ஒரு மாஃபியாஸ் அப்படியே தான் கார்ல நின்னு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தம்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு இருட்டான ஏரியால அவனுங்க அப்படியே சரக்கு அடிச்சுட்டு, தம் அடிச்சுட்டுலாம் இருக்கானுங்க. ஒரு 2 பேர், ஒருத்தவன் குண்டா ஒருத்தவன். அவன் அப்படியே அவனோட டீலிங்லாம் பேசிட்டு இருக்கான். அங்கேருந்து ஒருத்தன் ஒல்லியா ஒருத்தவன், "பாருங்கண்ணே, நம்ம நல்லா பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணோம். இப்படியே இருந்தோன்னா இப்படியே இருக்க வேண்டியதான். இன்னும் நம்ம மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிக்கிறதுலாம் நிறையா இருக்கு. இப்படியே இருந்தோன்னா இப்படியே தான் இருக்கணும். பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம்." அப்படின்ட்டு அந்த 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் நல்லா சரக்கு அடிச்சு நல்லா போதையா தான் இருக்கானுங்க. அப்போ அதே அந்த ஒல்லியா ஒருத்தன் இருப்பான்ல, அவன் அப்படியே பார்க்கும்போது ஒரு கொலுசு சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி சிக் 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 ஒரு மாரி சவுண்ட் கேட்குது. யாரோ ஒரு கேர்ள் வர மாரி, ஒரு பொண்ணு வர மாரி. அந்த சைடு மீரா தான். எப்பயுமே அவ போற வழி தான். இன்னைக்கு இவனுங்க வந்திருப்பானுங்க. அந்த சவுண்ட் கேட்டோனே என்னாச்சுன்னு தெரியல அந்த ஒல்லியா இருந்தவனுக்கு. என்னமோ ஸ்மெல் அவன அட்ராக்ட் பண்ணுது. அப்படியே மீரா போறதே பார்த்துட்ருக்கான். மீரானா அப்படியே அந்த வழியா தான் போயிட்டுருப்பான். அவன் மட்டும் கையில பேக்கோட அவன் மட்டும் போயிட்டுருக்கான். ஐ மீன் அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அந்த வழியா தான் வீட்டுக்கு போற வழி. அப்படியே போயிட்டுருக்கான்.
ஸோ இப்போ அப்படியே அந்த குண்டா இருக்கவன், "ஏய் என்னடா என்ன பார்வ? ஆ இல்லண்ணே பொண்ணு நல்லா இருக்கு போட்டுடலாமா? ஏய் போலீஸ் கேஸ் ஆகிட போகுதுடா. அண்ணே நல்லா இருக்காண்ணே போட்டுடலாம் ஒன்று. வேணாண்டா ஏன் கத்திருவா வேணாம். என்ன நல்லா இருக்கானே ஸ்மெல்லாம் செம்மையா இருக்கு போட்டு பார்க்கலாமே. டேய் பிரச்சனை மாட்டினா அப்புறம் உன் இஷ்டம் அண்ணே அதை பார்த்துக்கலாண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே ஃபாலோ பண்ணுறானுங்க. மீராக்கு ஒரு மாதிரி மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம அந்த காடு ஏரியாலாம் இருந்தால் கீழே ஒரே இலை கொட்டியிருக்கும். அந்த காஞ்சு போன இலையில யாராவது கால் வச்சா சக் சக் சக்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கல. அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சு போய் அது ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு போகும்போது சவுண்ட் கேட்கல சக் சக் அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும்போது மீரா திரும்பி திரும்பி பார்க்கும்போது அவனுங்க அப்படியே ஹைட் ஆகிக்கிறானுங்க. இப்போ இதே சரி மீரா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதாவது எலி கிளி ஏதாவது காட்டில் ஏதாவது போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அப்படியே தான் அவன் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கா. இதே சரி இவனுங்க அப்படியே தான் மீராவை கவர் பண்ணிடுறானுங்க. யார் நீங்க? என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு மீரா கேட்கும்போது அவனுங்க அப்படியே மீரா கிட்ட அப்படியே க்ளோஸாக வர ஆரம்பிக்கிறானுங்க. பின்னாடியில் அந்த ஒல்லியா இருக்கவனும் முன்னாடி அந்த குண்டா இருக்கவனும் அப்படியே 2 பேரும் வந்து அப்படி கவர் பண்ண ஆரம்பிக்க இங்கே நம்ம மீராக்கு ஒரு ஸ்மெல் வருது. பார்த்தா ஃபுல்லாக அந்த போதை அந்த சரக்கு அந்த ஸ்மெல் நம்ம மீராக்கு சுத்தமாக பிடிக்காது. அவள் அப்படியே சைடில் ஓட ட்ரை பண்ணுறான். உடனே அந்த ஒல்லியா இருக்கவன் அப்படியே மீராவோட முடியை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளிடுறான். அவள் கையில் இருக்க பேகு எல்லாமே பறந்துடுதுங்க. மீரா அப்படியே கீழே விழுந்து என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்ன இது பண்ணிடாதீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க இது பண்ணிடாதீங்க விட்டுருங்கண்ணா நான் என்னை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னும் போது அப்படியே அந்த ஒல்லியா இருப்பான்ல அவன் அப்படியே அந்த மீராவோட முடி பிடிச்சி இழுக்கிறான். மீராவுக்கு செம்ம வலிங்க. அப்படியே அவன் அப்படியே மீராவை ஸ்மெல் பண்ணிட்டு ரொம்ப கிட்ட க்ளோஸாக வந்துட்டான். மீராவுக்கு எதுவும் பிடிக்கல. மீரா அப்படியே ஏந்திரிக்க ட்ரை பண்ணுறான். அந்த குண்டா இருக்கும் மீரா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவ்வளோதான் மீரா ஃபுல்லாக ஃப்ளோரில் விழுந்துட்டா. ஸோ அவனுங்க 2 பேரும் அவ்வளோ மீராவை ரொம்ப அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போது அந்த ஒல்லியாக இருக்கவன் மீராவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கிழிக்கிறான். அவள் சாரி தான் வேர் பண்ணியிருப்பா அப்படியே பிடிச்சி ஒரு கிழிக்கிறான். அவ்வளோதான் கையில் வந்துடுது. மீரா எவ்வளோ ட்ரை பண்ணுறா பிடிச்சி இழுக்கா. அவ்வளோ பவர்லாம் யூஸ் பண்ணுறா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. அவளால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஆயிடுது மீரா. ஸோ அவள் அப்படியே கத்துறா ஹெல்ப்னு கத்துறா. அந்த காட்டில் அவளோட வாய்ஸ் எக்கோ அடிக்கும் தவிர வெளியெல்லாம் கேட்காதுங்க. ரொம்ப அமைதியான பிளேஸ் அது. இருந்தாலும் எக்கோ அடிக்கும். ஆனால் வெளியே இருக்கவங்க யார் வண்டியில் ரோடு ரொம்ப தூரமாக இருக்கும். காட்டு நடுவில் இருக்கீங்க. ஆக்சுவலி காட்டுக்கு நடுவில் தான் மீரா இருப்பா. மீரா தென் அவனுங்க 2 பேரும். ஸோ அப்படியே மீராவை ரொம்ப அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த ஒல்லியாக இருக்கவன் அண்ணே இப்போ துடிக்கிறா அப்படியே போடுங்கண்ணே அப்படின்னும் போது அந்த குண்டா இருக்கவன் அப்படியே மீரா ஒரு ஸ்லாப் தான். மீரா ரொம்ப அழுகுறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லைங்க என்னை விட்டுருங்க. வீட்டில் எல்லாம் என்ன தேடுவாங்க விட்டுருங்க. என் தம்பி என்னை தேடும் என்னை விட்டுருங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. கெஞ்சி கேட்குறேன் அண்ணா தங்கச்சியை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எது தங்கச்சியா? யார் சொன்னா என் தங்கச்சியா? ஆ நல்லா நாட்டுக்கட்ட மாதிரி அழகாக இருக்கடி நீ. உடனே நீ போடாம விட மாட்டேன். இதை நான் பொம்பளைய பார்த்துருப்பேன். என்னாடி நீ என்னதான் அவன்கிட்ட இருக்கு பார்த்துட்டா போச்சு அப்படின்ட்டு மீராவை ஃபுல்லாகவே இதை பண்ணிடுறானுங்க. ஃபுல்லாகவே அண்ட்ரஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவ்வளோதான் மீரா அவள் அப்படியே ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறா. அவள் கையை தான் பிடிச்சி வச்சுருக்கானுங்களே. ஸோ எப்படிங்க ஹைட் பண்ண முடியும்? ஸோ மீராவை ஃபுல்லாகவே அவன் அப்படியே இது பண்ணிடுறான். ஸ்கேன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸஸை அண்ட்ரஸ் பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். அந்த குண்டா இருக்கவன் மீராவோட ஹேண்ட்லேயே ஒன்று போட்டோன்னே அவள் கையை அதுக்கப்புறம் அவளால் தூக்கக்கூட முடியல. அவ்வளோ வலி. ஏன்னா கையை போட்டு மிதிச்சிட்ருக்கான் அந்த குண்டா இருக்கவன். அவன் சிகரெட் அடித்து மீராவை அவன் அப்யூஸ் பண்ணுறத பார்த்துக்கிட்டு ரசிக்கிறான். இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அவன் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணிட்டு டேய் அண்ணே நல்லா பண்ணிட்டுருக்கல என்ன வேணும்? அவரா எனக்கும் வேணும். நானே நீலாம் கேட்குற அதிசயமாக இருக்கு. பெஞ்சு ஓட மாதிரி இருக்கு. பார்த்து பண்ணு. சேர்த்து இது போட போகிறா சாகட்டும் செத்தா எனக்குண்ணா அப்படின்ட்டு இப்போ அவன் எவ்வளோ முடியுமோ அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படியே அவன் வந்துடுறான். மீராவால் அது முடியலங்க. ரொம்ப ஹெவியாக அவள் ரொம்ப ப்ரீத் பண்ணிகிட்ருக்கா. அவளால் முடியல பாதி செத்துட்டா. இப்போ அவன் அப்படியே அந்த குண்டா இருக்கவன் வந்து மீராவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் மீரா கிட்டத்தட்ட சாவ நிலமை போகும்போது அவன் அப்படியே அவன் அந்த மீராவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறான். ஸோ அவன் அந்த வெறியில் அவன் என்ன பண்ணுறன்ற வெறியில் அவன் அதையும் பண்ணுறான்.
மீராவையும் அப்யூஸ் பண்ணி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவளுக்கு அப்படியே திணறுது மூச்சு. அவள் கண்ணெல்லாம் அந்த கருப்பு விழி இருக்குல்ல, ஸோ அது அப்படியே மேலே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மீராவால் ப்ரீத் பண்ண முடியாமல் அந்த இடத்துல அவள் மூச்சு திணறு இங்கேயே மீரா இறந்துடுறா. ஸோ அவ்வளோதான், மீராவோட சாப்டரை அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. அண்ணா அண்ணா சாவடிச்சிட்டா போலீஸ்க்கு ஏதாயிடும் நீங்கள் தான் சொன்னீங்க. டேய் சத்தியமாக சொல்கிறேன், நாள் கழிச்சுடா நல்லா இருக்குடா ஃபீலு. செத்துட்டா தூக்கி போட்டுடலாமா? ஆமாண்ணே தூக்கி போட்டுடலாம். எதுக்கு நமக்கு? தூக்கி போட்டுடலாம். இல்லை எங்கேயா போட்டு போயிடலாமா? டேய் தூக்கி எங்கேயா போட்டோம் ஃபிங்கர் பிரிண்ட்டு அது இதுன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. இங்கே இலை இருக்கும், அந்த இலையெல்லாம் அப்படியே அவன் மேலே போட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இலையெல்லாம் அப்படியே இருக்கும். எல்லா இலையும் அப்படியே கலெக்ட் பண்ணி அவனுங்க அப்படியே மீரா மேலே அப்படியே போட்டுடுறானுங்க. மீரா ஃபுல்லாகவே நெக்டாக தான் இருக்கான். ஸோ அவன் மேலே அப்படியே அதை போட்டுட்டு அவனுங்க அப்படியே காரில் கிளம்பி போயிடுறானுங்க. அவனுங்க ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணிட்டு மீராவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஓரமாக போட்டுட்டு இதே சில அண்ணனும் நம்ம ஜேகேவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஜேகே இப்போ அப்படியே கேட்குறான், அண்ணா இன்னும் அக்கா வரல, ஏன் வரல அவ? ஒரு நேரம் லேட் ஆகுமா என்ன? ரொம்ப நேரம் ஆளை காணும் அக்கா, எங்கே போயிருப்பா அப்படின்னு ஜேகே கேட்க, அதான்டா எனக்கும் தெரில, எங்கே போயிருப்பான்னு தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. சரி இரு நீ எங்கே இரு, நான் வரேன். எங்கே போகிறீங்க? என்னையும் கூப்பிட்டு போங்க, நானும் வரேன். அக்கா எங்கே போனான்னு தெரில, பயமாக இருக்கே. டேய் நீ ஆம்பளை சிங்கம்டா, வீட்டை பார்த்துக்கோ வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ அண்ணனும் அந்த காட்டு வழியாக தான் வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறாங்க. இது மீரா போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை இழுக்கும் போது அப்படியே இந்த இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகருது. பார்த்தா அப்படி மீராவோட பாடி இருக்குது. அவ்வளோதான் ஒரு அண்ணன் ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே பல்ஸ் வச்சு ஐ மீன் அவர் கையால் அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பல்ஸ் எதுவுமே இல்லை. மீராவோட பாடி ஃபுல்லாகவே யார் யாரோ என்னென்னோ பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப வருத்தப்படுறாரு அண்ணன். ஸோ பார்த்தோன்னே ஏன்னா அந்த பிள்ளை எப்படி போச்சு காலையில், இப்போ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு மீராமா மீராமா இங்கே பாருமா மீராமா என்னம்மா இது உனக்கு மீராமா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே மீராவோட பாடியெல்லாம் ரிவீல் ஆகும்போது அண்ணன் இப்போ அப்படியே தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே லைட்டாக அந்த சாரீ இருக்கும்ல அதை அப்படியே கவர் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியும். மீராமா இங்கே பாருமா மீராமா பர் மீரா இங்கே பாருமா அண்ணன் பாருமா இன்னமும் உனக்கு யார் பண்ண வேலை? ஐயோ இந்த இடம் ஐயோ மீரா இங்கே பாருமா அப்படின்ட்டு அந்த அண்ணன் ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதே சைடு ஜேகே அக்கா வருவான்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம மீரா வந்து உனக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வருவேன்டா, இன்னைக்கு சம்பளம் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மீரா போனவ தான் கையில் பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பக்காவாக வந்திருப்பா மீரா, தம்பிக்கு பொருள்லாம் வாங்கி கொடுக்கணுன்ட்டு. அங்கே அப்படியே அந்த அண்ணன் பார்க்க பொம்மையெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ இதை போய் நான் ஜக்கு கிட்ட எப்படி நான் சொல்லுவேன், உயிரை விட்டுருவான்னு நான் இதை போய் ஜங்கு கிட்ட எப்படி சொல்கிறது? ஜங்குக்கு அக்கா இல்லைடான்னு சொன்னேன், அவன் உயிரை விட்டுருவான். ஐயோ மீரா பாருமா அப்படின்ட்டு அவர் ரொம்ப அழுகுறாரு. அவ்வளோதான் அங்கே மீரா இறந்தாச்சு ஆல்ரெடி, அவனுங்க கொண்டு இருப்பானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மீரா இந்த நிலமையில அண்ணனால் பார்க்க முடியல. இப்படி இருந்த பொண்ணு சின்ன வயசில் அவளை ரொம்ப தூரம் அனுப்பி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு சொந்த அண்ணன் கூட கிடையாது தான், இருந்தாலும் அந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீராவை இந்த நிலமையில பார்க்கும்போது. ஸோ இப்போ அதே சைடு தான் ஜங்குக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்க. இங்கே நம்ம மீராவை ஹக் பண்ணிட்டு ஐ மீன் ஒரு மாதிரி அவரோட லேப்பில் படுக்க வச்சு ரொம்ப கதறி அழுதுட்ருக்காரு. அவங்க அம்மா இறந்து கூட அழுதுருப்பாரான்னு தெரில, ஆனால் மீராவோட இறப்பை ஐ மீன் அந்த டெத்தை அவரால் தாங்க முடியல. ஸோ அப்படி அழுகுறாரு. ஏன்னா அவருக்கு உறவே கொடுத்ததே நம்ம மீரா தான். தங்கச்சின்ற ஒரு உறவு, அண்ணான்னு பின்னாடி வந்த குழந்தை இப்போது எல்லாமே போயிடுச்சு இந்த உலகத்துலன்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவர் ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறாரு. இதே சைடு ஜேகே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை என் பண்ணிக்கலாம். ஸோ ஜேகே அப்படியே தான் நினச்சிட்டு அவர் அந்த ஸ்மோக்கை கையில் அப்படியே எடுத்துட்டு விட்டு போயிட்டலக்கா ஏன்க்கா விட்டு போனேன்? ஏன் விட்டு போனேன்? நான் என்ன தப்பு பண்ண? உனக்கு என்ன பாவம் பண்ண? ஜங்குக்கு என்ன பாவம் பண்ண? உனக்கு என் மேல அவ்வளோதான் அன்பா படுப்பாவி பசங்க என் அக்காவை சொல்லக்கூட
கூசுது எனக்கு. கூசுதுக்கா. உன்னை விட மாட்டேன். யாருன்னு கண்டுபிடிச்சு விட மாட்டேக்கா. விட மாட்டேன். எவனையும் விட மாட்டேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். எல்லாரையும் குத்தி குத்தி கொலை பண்ணுவேக்கா. நான் இருக்க நிலைமைக்கு காரணமே அவனுக்கு தான். விட மாட்டேன். எவனையும் விட மாட்டேன். எவனையும் விட மாட்டேன். எல்லாரையும் சாம்பல் ஆக்குவேன் அப்படின்ட்டு ஜெக்கி அப்படியே பெட்ல படுத்துடுறாரு. ஓவர் எமோஷன்ல அவருக்கே ஒரு மாதிரி ஆகி ஜெக்கி அப்படியே படுத்துடுறாரு. ஸோ இதே சைட் நீங்கள் அப்படிதான் கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இதோட இந்த 3/? அந்த பார்ட் 3 முடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குடா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ வரைக்கும் பாதி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. தென் எனக்கு இன்னொன்று சொல்லுங்கள், கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஐ மீன் மினி சீரிஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் டியூரேஷன் அதிகமாக கேட்குறீங்க. டியூரேஷன் மேக்ஸிமம் நான் ஒரு 40 ஆர் 35க்குள்ளே தான் நான் போட முடியும். ஏன்னா மினி சீரீஸ் அப்போ தான் நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 பார்ட்ஸாவது இதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். 10 ஆர் 15 ஆர் இல்லைனா நம்ம 12 பார்க்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் கதை வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணியிருக்கேன். அது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல. ஏன்னா நிறையா ட்விஸ்ட்டு நான் அதில் கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் ஒரு கதைக்கான ஒரு அர்த்தம் அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். கதைக்குள்ளே நம்ம அவங்கள நான் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு தான் என்னால் முடிஞ்ச எல்லா எமோஷன்ஸையும் எல்லா எஃபோர்ட்டையும் கொடுக்குறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேங்க்10 தமிழ் ஃபிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் எங்கடா போகிறீங்க? நிறைய பேர் நான் இப்போ நோட் பண்ணுறேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுலாம் போகிறீங்க. என்ன என் மேலே ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். கதை நான் மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக என் ஃபால்ட்டுன்னு எப்பயுமே ஹர்ஷாவுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் இல்லைங்க, நெகட்டிவும் பார்க்கணும். லைஃப்பில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எனக்கு வேணும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்காக ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஐ மீன் ஃபுல்லாக ஹேட் ஸ்டோரிஸ் மாதிரி ரொம்ப ஹேட்லாம் காட்டணும் அவசியம் இல்லை. சொல்லுங்கள் என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, அக்கா இதை யூஸ் பண்ணாதீங்க, ஹர்ஷா இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா சரி, அடுத்த பார்ட்டில் நான் மாற்றிக்கணும், அடுத்த கதையிலேருந்து நான் மாற்றிக்கணும். நான் வந்து என்னை மைண்டை நான் மாற்றிப்பேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தென் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வியூஸ் போய் நல்லா லைக்ஸ் வந்தால் நான் அடுத்த பார்ட் சீக்கிரமாகவே போடுறேன். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வரது எல்லாமே உங்கள் கையில் தான். ரொம்ப லேட்டாக போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஏன் லேட்டாக ஆச்சுன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம், எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து ரெகுலராக இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நான் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பேன். ஸோ இப்போ கொஞ்சம் பிரேக் ஆக போகுது இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு செப்டம்பர், ஏன்னா எனக்கு செப்டம்பர் ஃபுல்லி நான் ரொம்ப பிஸி தான். பிஸி ஷெடியூல் தான். ஃபுல்லாக எனக்கு எக்ஸாம் தான். செப்டம்பர் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு எக்ஸாம்ஸ் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணேன். செப்டம்பர் மந்த் வீடியோ நிறைய பேர் செப்டம்பர் மந்தில் பர்த்டே ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ போடுறேனோ அவ்வளோ போடுறேன். ஸோ ஐ வில் ட்ரை. ஓகே, தென் இந்த பார்ட்டியும் சீக்கிரமாக நம்ம மினி சீரிஸ் முடித்த கையோட இன்னொரு மினி சீரிஸ் ஆரம்பிப்போம். அது எப்போன்னு தெரியல, பார்க்கலாம். மேபி டிசம்பர் மந்த், மேபி இது முடித்தா தானே அதுக்கு போக முடியும். ஸோ ஓகே ராமஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணிவிடுங்க. தென் எல்லாரோட உடம்பு பார்த்துக்கோங்க, நான் என் உடம்பு பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே ராமஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.